புதுச்சேரியில் மாணவர்களுக்கு அதிர்ச்சி தகவல். இனி ஆல் பாஸ் முறை ரத்து. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு. மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் ஆணைப்படி புதுச்சேரியில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் வழங்கும் நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறை நடைமுறையில் இருந்து வந்தது. இந்நிலையில் இதனை மத்திய கல்வித்துறை ரத்து செய்துள்ளது. பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அனைவரையும் தேர்ச்சி செய்ய வேண்டும் என்ற நடைமுறை அமலில் இருந்த நிலையில் கட்டாய தேர்ச்சி கொள்கையில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்துள்ளது. அதன்படி 5 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் வழங்கும் நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டின் இறுதி தேர்வில் தோல்வி அடைந்தால் 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும். அதிலும் தோல்வி அடைந்தால் மீண்டும் அதே வகுப்பில் தொடர்வார்கள் என மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் நவோதயா, வித்யாலயா, கேந்திர வித்யாலயா, சைனிக் பள்ளிகள் உள்ளிட்ட மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் பள்ளிகளுக்கு பொருந்தும். புதிய கல்வி விதிகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான முடிவை மாநிலங்கள், யூனியன் பிரதேச அரசுகள் எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு 5 மற்றும் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கும் பழைய நடைமுறையே பின்பற்றப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதிய விதிமுறைகளின்படி புதுச்சேரியில் நடப்பு கல்வி ஆண்டு முதல் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கும் முறை ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மாணவர்கள் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும். புதுச்சேரியில் மத்திய அரசின் CBSE கல்வி முறை பின்பற்றப்பட்டு வருவதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு கடந்த காலங்களிலே படித்த மாணவர்கள், அந்த 5, 8 வகுப்புகளில் படித்த மாணவர்கள் அவர்கள் நேரடியாக அவர்கள் தேர்ச்சி அடையலாம் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாணவர்களுடைய கல்வித்தரத்தை கருத்தில் கொண்டு 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு முறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நேற்றைக்கு ஒரு மத்திய அரசானது ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றது. நம்முடைய புதுவை மாநிலத்தை பொறுத்த வரையிலே நாம் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிகள் அனைத்தும் CBSE கல்வியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே பாடம் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இது மத்திய கல்வி ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் எத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றதோ அந்த உத்தரவு நம்முடைய புதுவை மாநில அரசும் அதை ஏற்று செயல்படுத்தும் என்ற நிலையிலே புதுவை மாநில கல்வித்துறையானது அத்தகைய முடிவை எடுத்து செயல்படுத்துவதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அவங்க தனி கல்வி வாரியம், தனி பாடத்திட்டம் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அது அந்தந்த மாநிலத்தினுடைய கொள்கை முடிவு. இப்போ நம்முடைய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே CBSE பாடத்திட்டமாக மாற்றிட்டோம். அப்போது மத்திய கல்வி திட்டத்தில் தான் நம்முடைய புதுச்சேரியுடைய கல்வித்திட்டமானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மத்திய கல்வி திட்டத்தில் எந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது புதுவை மாநிலத்திற்கும் பொருந்தும். எனவே அதை ஏற்று நம்முடைய புதுவை மாநிலம் அதை செயல்படுத்தும். மத்திய அரசு அவங்களுடைய சுற்றறிக்கையில், அவங்களுடைய உத்தரவில் எந்த வகையில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையை புதுவை மாநில கல்வித்துறையானது பின்பற்றும். எக்ஸாம்னா எக்ஸாமு, 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் எக்ஸாம் வைக்கிற எக்ஸாம் தான். நிச்சயமாக அதிகமாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மாணவர்களுடைய அந்த கல்வித்தரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான்
ஒரு சிறந்த கல்வியாளராக உருவாக்கணுன்ற அப்படின்றது தான் மத்திய அரசோட நோக்கம். அதற்கு தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த இடைநிற்றம் அப்படின்றது நம்முடைய புதுவை மாநிலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை.